பவானி லைஃப் ஸ்டைல் வாங்க. நமக்கு முருகப்பெருமாள் கோயிலை பார்க்க வந்திருக்கோம். அவருக்கு பிடிச்ச செவ்வரளி, தேங்காய், பழம், பூ எல்லாம் வாங்கியாச்சு. வாங்க நம்ம முதப்படியை தொட்டு கும்பிட்டுட்டு போகலாம். இவர் இப்போ கொஞ்சம் நாளாகவே என்ன வா வா வான்னு சொல்லிகிட்டு இருக்காரு. என்னை இவர் திருச்செந்தூருக்கு கூப்பிட்டாரு. ஆனால் திருச்செந்தூருக்கு என்னால் போக முடியாதனால நான் செம்பூர் வந்துட்டேன். பேர் பார்த்திங்களா, திருச்செந்தூர், தமிழ்நாடு. செம்பூர், மும்பை. சாமி மேலே இருக்கார். இதுக்கு முன்னே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன் போன வருஷம். இந்த கோயில் செம்பூரில் இருக்குது. இந்த கோயில் இடம் இருக்கிற பேர் செலார் நகர். இந்த கோயிலோட இது ஃபுல்லாமே ஸ்ட்ரெச்சர். இது அழகான கோலம், அழகான யானைகள். கொஞ்ச நாளாகவே என்ன வா 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 அப்படி சொல்லிகிட்டே இருக்கார். இன்றைக்கி நான் யார் கூடயும் வரல, தனியாக தான் வந்தேன். ட்ரெயின் ஏறி, ஆட்டோ ஏறி. இதுக்கு மேலே வந்தது இல்லை. நான் அப்படி தனியாக, எங்கள் பசங்க எப்பவும் பெரியவர் கூப்பிட்டு வருவார். இப்போ நானாகவே என்னை அந்த அளவுக்கு முருகர் என்னை பாரு பாருன்னு சொல்லி என்னை ரொம்ப எனக்கு காட்சி தந்துக்கிட்டே இருந்தார். அது என்ன ஆனாலும் நான் வரணும்னு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூருக்கு போகணுன்னு ஆசை. ஆனால் அவருக்கு திருச்செந்தூருக்கு போகலனாலும் செம்பூருக்கு வா, செடா நகருக்கு வா. செம்பூர், திருச்செந்தூர் பேர் நல்லா இருக்கா. வாங்க அர்ச்சனை போய் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் பேத்தி பிறந்தநாளுக்குன்னு எங்கள் பையன் கூப்பிட்டு வருவார். இப்போ ரொம்ப டைம் ஆகிட்டு எனக்கு வரணும் போல் தோணிக்கிட்டு இருக்கு. தனியாக வந்துட்டேன் நான். எனக்கு இந்த கோயில் படியில் கால் வச்ச உடனே அப்படி ஒரு வைப்ரேஷன், அவ்வளோ ஒரு மனசு காற்றா பறக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகழகான சிலைங்கள் பாருங்கள். இந்த தமிழ் கடவுளை பார்க்க வந்துட்டேன். இது வரைக்கும் நான் எப்போவுமே இப்படி தனியாக வந்ததில்லை. முருகர் நீ தனியாக தான் வரணும்னு சொன்னார். அதே மாதிரி வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நான் 88வது படி கிராஸ் பண்ணிவிட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப 2 பக்கமும் அழகான தூணுகள், அழகான சிலைகள் எல்லாமே கண்ணு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நம்ம முருகப்பெருமாள் பவானி லைஃப் ஸ்டைல் அர்ச்சனை பண்ணியாச்சு. கோயிலில் இன்னைக்கு விசேஷ பூஜை நடக்கு. அதுக்காக எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. ராஜ அழகரை நான் பார்த்தேன். ரொம்ப விசேஷமாக இருந்தது. விசேஷமான பூஜை நடக்குது. உங்கள் பெருமாள் அருள் எல்லாம் விட்டுக்கங்க. நீங்களுமே விருது எடுத்துக்கோங்க. விசேஷமான ஏகம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே பொறுமையா அமைதியா உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் மட்டும் வள வீடியோ காலில் வீடியோ பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மனசு ரொம்ப நிறைவா, நல்லா குறைவா, நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த எக்கியத்தை பார்த்து நான் பார்த்த காட்சி நீங்களும் பாருங்க. வள்ளி தாயும் தேவான தாயும் அமர்ந்திருக்காங்க. அழகா ஐயர் எல்லாருக்கும் குங்கும சந்தமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு வந்தது. மனசு ரொம்ப திருப்தியா, நிறைவா, ரொம்ப மனசு ஒரு சந்தோஷமா இருக்கு. கடவுள் எல்லாரையும் நல்லா வைக்கணும். எல்லாரும் குங்குமம் எடுத்துக்கோங்க. பிள்ளையாரப்பாவெல்லாம் சுற்றி வரும். பிள்ளையாரப்பா நம்ம எவ்வளோ சுற்றி சுற்றி வருமோ அவரு நம்ம அவ்வளோ வினை தீர்ப்பார். பிள்ளையாரப்பா எல்லாருமே அமைதியாக பொறுமையாக இருக்காங்க. நான் தான் வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் விபூதி வச்சுக்கோங்க. நானுமே ஒரு இடத்த பார்த்து சக்குன்னு உட்காந்து கொஞ்ச நேரம் மனசார நம்ம தெய்வத்தில் எதுனா கேட்கலாம். முருக பெருமாள் என் குறையும் உங்கள் குறையும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாரு. நான் என்ன குறையோட வந்திருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. உங்கள் குறையும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாரு. சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டுட்டு கோயில் விட்டு வெளியே வந்தாச்சு. ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. கடவுள்கிட்ட எனக்காகவும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். கடவுள் நம்ம குறையெல்லாம் தீர்த்து வைப்பார்.
இந்த தடவை இந்த கோயிலுக்கு என்னை கூப்பிட்டு வந்ததே முருகப்பெருமாள் தான். அவர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. நான் எப்படி வந்தேன், என்ன வந்தேன், ஏது வந்தேன்னு அவர் தான் எனக்கு துணை. நல்ல மன திருப்தியாக முருகரை ராஜ அலங்காரத்தில் விசேஷமாக பார்த்தாச்சு. நான் இந்த வீடியோத்தோட முடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் வேண்டியிருக்கேன். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் பார்க்கலாம். உங்கள் குறைகளாம் முருகர் தீர்த்து வைப்பார்.